அந்த ஹோட்டல்ல என்ன செய்றாங்கன்னு கேட்டா, வெள்ளை மாளிகை தொடர்பான செய்தியாளர்களுக்கு ட்ரம்ப் விருந்தளிக்கிறார். வெள்ளை மாளிகை சம்பந்தப்பட்ட செய்திகளை குடுப்பாங்க இல்லையா? அதுல அதுல ஈடுபடக்கூடிய ஊடகவியலாளர்களை அழைத்து, அவர் 300 என்று சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு விருந்து குடுக்குறார். அப்படி விருந்து குடுக்கிறதா இருந்தா, அதுக்கு எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும்? இந்த 300 பேர் மாத்திரம் வரக்கூடிய அளவுல, எத்தனையோ அரங்கங்கள் வந்து வெள்ளை மாளிகையில பல இடங்கள்ல உங்களுக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு. அத தேர்ந்தெடுக்காம, ஒரு ஹோட்டல தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹோட்டல் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ம். இவங்க நிகழ்ச்சி நடத்துறது ஒரு பக்கம் நடந்தாலும், தங்குறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல நடத்துனீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு நூத்துக்கணக்கான பேர் அறை எடுத்து தங்கி இருப்பார்கள். அப்ப ஜனாதிபதியுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால், அந்த ஹோட்டல கம்ப்ளீட்டா அவங்க வந்து கேட்ச் பண்ணணும். அதுல வந்து யாரும் தங்கக்கூடாது. எல்லாரையும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தணும். இந்த ஒரு அறிவு அந்த அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறைக்கும், உளவுத்துறைக்கும் இல்லை என்பது உலகத்துக்கு தெரிகிறது. அதனால தான் இவங்கள்ட்ட ஈரான்லேருந்து எல்லாம் தோல்வி அடையறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய பிளானிங் சிஸ்டத்துல கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது இது காட்டுகிறது. இப்போ உதாரணமா பாகிஸ்தான்ல அமெரிக்காவுடைய துணை அதிபரும், ஈரானுடைய அதிகாரிகளும், மந்திரிகளும் வந்து சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி சென்ற வாரம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு ஹோட்டல எடுத்து, ஹோட்டல கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல எப்படி பாதுகாப்பு குடுக்குறாங்க, அங்க உள்ள அம்புட்டு ம், ரூம்களையும் ம். காலி பண்ணி ஒருத்தர் அங்க தங்கக்கூடாது என்று சொல்லி, அத சுத்தி உள்ள ஒரு பகுதிகள் பூராத்துக்குமே கொரோனாவுல இருந்த மாதிரியான ஒரு அவசர நிலையை ஏற்படுத்தி, அந்த மாரி ஒரு செக்யூரிட்டிய டைட் பண்ணி என்ன செய்றாங்க, எந்த ஒரு காக்கை கூட வந்துரக்கூடாதுன்னு செய்றாங்க.